ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கான கிராமர் கொஸ்டின் ஒரு 100 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் வித் ஆன்சர்ஸோட. ஸோ இந்த கிராமர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 and 2 தட் மீன்ஸ் வரக்கூடிய ஃபஸ்ட் மிட் டேர்மில் இருக்கிற கிராமர் கொஸ்டின் மட்டும் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வீடியோவோட இருக்குன்னா 11 பேஜஸாக இருக்குது. இதுக்கான பிடிஎஃப் வந்து ஜஸ்ட் 3 பேஜஸ் நான் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ கமெண்ட் பாக்ஸ்லையும் ஜஸ்ட் பின் பண்ணி வரும். மறக்காமல் அந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக கிராமர் அப் டு பப்ளிக் வரைக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பர்டிகுலராக இப்போ நம்ம பிகினிங்கில் இருக்கிறதால நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமரில் ஃபஸ்ட் நம்ம சிங்குலர் அண்ட் ப்ளூரல் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூரல் கேட்டகரி செப்பரேட்டாக ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ரைட் த ப்ளூரலில் சேரோட ப்ளூரல் வந்து சேர்ஸ். பாக்ஸ் செகண்ட் வந்து பாக்ஸ் சொல்லுவோம் பாக்ஸஸ். ஆக்சுவலாக இதுக்குலாம் ரூல்ஸ் இருக்குது. ரூல்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஐஎஸ் ஆர் ஐஎக்ஸில் வந்து ஐஎஸ் வந்தால் இஎஸ் ஏற்றணும். அதே தான் எக்ஸ் ஆர் சிஹெச்சில் வந்தால் இஎஸ். அந்த ரூல் கூட பாக்ஸஸ் லேடி. இது ரொம்ப சிம்பிள். தேர்ட் ஒன் ஒய்யில் முடிஞ்சால் ஐஎஸ் ஏற்றுவோம். அதாவது அந்த ஒய்க்கு முன்னால் பிஃபோர் த வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வவலாக இருந்தால் அப்படியே எஸ். ஒரு எக்ஸாம்பிள் பாயில் சொன்னால் பாய்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீன்னு சொன்னால் கீ சொல்லுவோம். ஆனால் இதில் வந்து லேடிஸ் சொன்னால் ஐஎஸ் தான் சேர்த்துறோம். ஏன்னா இதில் வந்து பார்த்தா நமக்கு என்ன கூட கான்சனன்ட்ஸ் தான் கொடுத்துருக்கனால. அப்போ ஆப்ஷன் ஏ. ஃபோர்த் ஒன் ரேடியஸ் வந்து ரேடி. அப்போ யூஎஸ் வந்து ஐ. அப்போ ஆப்ஷன் பி. ஃபோர்த் வந்து ஃபார்முலாக்கு வந்து ஃபார்முலேவும் கரெக்டு, ஃபார்முலாஸும் கரெக்டு. இதை நம்ம ஆப்ஷன் ஃபார்முலே மட்டும் தான் கொடுத்தோம். அப்போ ஆப்ஷன் சி. சிக்ஸ்த் ஒன் சைல்டோட ப்ளூரல் வந்து சில்ட்ரன். செவன்த் ஒன் ஹீரோட ப்ளூரல் ஹீரோஸ் ஹெச்இஆர்ஓ இஎஸ் தான் சேர்த்தணும். அது எஸ்கிமோஸ் ஃபோட்டோஸ் பியானோலாம் வந்து எஸ் டேரெக்டாக சேர்த்துக்கலாம். எயித் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா லோஃப் எஃப்ஆர் எஃப்இல முடியாது விஎஸ். அப்போ லோஸ். நெக்ஸ்ட் டீர் ஷீப்லாம் கொடுத்தா அதுதான். அப்போ டீரோட ப்ளூரல் டீர் தான். டென்த் எஸ்கிமோக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கிமோஸ் எஸ்ஸும் சேர்த்துனா ஆப்ஷன் பியும் கரெக்டு, ஆப்ஷன் சி ரெண்டுமே கரெக்டு. ஸோ நீங்கள் மோர் ஆர் லெஸ் ஆப்ஷன் பி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓவராலாக இந்த 10 கேட்டகரி நிறைய பப்ளிக்கில் கேட்ட நமக்கு சிங்குலர் ப்ளூரல் இருக்குன்னா செப்பரேட்டாக எடுத்து கொடுத்துருவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாடல் ஆக்சிலரி. மாடல் வெர்பு கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வெர்பு தான். மாடலில் எம்ஓடியில் அப்போ மாடல் தான். ஸோ இதுவுமே நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ஒன் வென் ஐ வாஸ் எ சைல்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டிஸ்கண்டினியூ ஹேபிட்னு சொல்லுவாங்க. அதில் யூஸ் டு அப்ளை பண்ணுறோம். ஆப்ஷன் பி. செகண்ட் ஒன் ஐ டேஸ் இன் தி சிங்கிங் கான்டெஸ்ட் தான். இது நம்மளோட டிட்டர்மினேஷன் சொன்னால் வில்லும் போடலாம். சம்டைம்ஸ் நம்ம வந்து கேனும் யூஸ் பண்ணால் தப்பு கிடையாது. நெக்ஸ்ட் 13 யூ டேஸ் பை திஸ் புக் இட் இஸ் ஒர்த் பையிங்னா இந்த புக்கை நீங்கள் வாங்கலாம். அப்போ மேயும் போடலாம், கேன் போடலாம். நம்ம மே கொடுத்துருக்கோம். 14 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பூங்கோதை டேஸ் ஸ்பீக் செவரல் லாங்குவேஜ்னால் அவங்களோட திறமையை சொல்கிறோம். அப்போ கேன். 15th ஐ ஷோர் ஐ டேஸ் டெல் லைசன். இதுக்கப்புறம் நான் பொய்யே சொல்ல மாட்டேன். அப்போ வில் நாட் ஆர் ஓன்ட் கம்பர். அப்போ ஆப்ஷன் சி. 16th மை ஃபாதர் டேஸ் பிளே பேட்மிண்டன் இந்த ஈவினிங் வென் ஈ வாஸ். அந்த டைமில் பண்ணார். அப்போ யூஸ் டு கம்பேர் பண்ணுறோம். 17th யூ டேஸ் டு ஆஸ் ஐ சே. அப்போ யூ ஷுட் யூ மஸ்ட் கட்டாயின்னு சொல்லும் போது. 18th டேஸ் ஐ ஹவ் அனதர் கிளாஸ் அவர்னா ஷேல் அல்லது மே கம்பேர் பண்ணால் ஷேல் தான். 9th சிபி ஹஸ் நாட் ப்ராக்டிஸ் ஆர்ட் பட் ஈ டேஸ் இன் திஸ். அவர் ப்ராக்டிஸ் பண்ணலை, ஒருவேளை வின் பண்ணலாம். மேன்றது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிள் சொல்லக்கூடியதாக பாசிபிள் தான். அப்போ வந்து மே சொல்கிறோம். 20th ரொம்ப முக்கியமாக வி டேஸ் ப்ரெஷர்னா பாதுகாக்கிறது. அவர் நேச்சுரல் ரிசோர்ஸ் இயற்கை வளங்களை. அப்போ ஆப்ஷன் பி ஷுட் ஆர் மஸ்ட் ஆர் ஆட் டு கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து அதே மாடல் ஆக்சுவலாக புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு 10 கொஸ்டின் எரர்ஸ் ஸ்பாட்டாக கொடுப்பாங்க. ஆக்சுவலாக நமக்கு பப்ளிக்கில் எரர் ஸ்பாட் வந்து கொஸ்டின் நம்பர் 44 இருக்குது. ஸோ அதுக்கு யூஸ் ஆகக்கூடியது அந்த ஸ்பாட் தரர். அப்போ 21st பாருங்கள், உட ஹேவ் யுவர் ஆட்டோகிராஃப்னா நம்ம பொலைட்டாக கேட்கும்போது அப்போ மே ஆர் கேன் கம்பேர் பண்ணோம். அப்போ மே ஐ ஹேவ் யுவர் ஆட்டோகிராஃப். 22nd ஐ கேன் பி 15 நெக்ஸ்ட் டைம்னா ஐ வில் பி 15 கம்பேர் பண்ணி. ஏன்னா ஃபியூச்சர் சொல்கிறேன். 23rd டேக்கன் நம்பரில் இட் ஷுட் ரெயினா இட் மே ரெயின். ஒரு வேலை மழை வரலாம்னு சொல்கிறது. 25th த மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர்னாவே ஷுட் ஆர் மஸ்ட் ஆர் ஆட் டு போடணும். அப்போ அது ஏதாவது யூஸ் பண்ணால் போதும். 20th மேக் மீ அ கப் அப்படின்னா ஷாலும் வில் யூ தான். ஏன்னா ஷால் யூ சொல்லும் போது ஷால் அப்படின்றது ஐவிக்கு மட்டும் தான் உரியுது. அதனால தான் இந்த இடத்துல வந்து ஷால் யூ எடுத்துனா வில் யூ போடுறோம். 26th யூ மே ஸ்பீக் பொலைட்லி டு த யூ கட்டாயின்னு சொல்லாமல் ஷுட் ஆர் மஸ்ட் ஆர் ஆட் டு சொல்லணும். அப்போ யூ மஸ்ட் ஆர் ஷுட் ஆர் ஆட் டு ஸ்பீக் பொலைட்லி டு த எல்டர்ஸ். ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணால் போதும். 27 யூ வில் கெட் யுவர் டீத் க்ளீன் அட்லீஸ்ட் ஒன்ஸ்னா யூ ஷுட். இது கட்டாயின்னு சொல்லும்போது ஷுட் ஆர் மஸ்ட் கம்பேர் பண்ணிக்கலாம். 28th வந்து வி குட் க்ரோ வெஜிடபிள் இன் அவர் கிச்சன் கார்டன் பட் வி டோன்ட் டூ இட். அப்போ பண்ணோம், இப்போ பண்ணலை. அப்போ நம்ம வந்து யூஸ் டு போடுறோம். 29 மஸ்ட் ஐ கெட் யுவர் ஜாக்கெட்னா மே. ஏன்னா ஒரு நம்ம பொலைட்டாக கேட்கும் மே ஐ கெட் யுவர் ஜாக்கெட் த வெதர் இஸ் கோல்ட். நெக்ஸ்ட் 30 குட் த ட்ரெயின் பி ஆன் டைம்னா வில் த ட்ரெயின். அந்த சரியான நேரத்துக்கு ஃபியூச்சர் வில் த ட்ரெயின். ஸோ இந்த எரர் ஸ்பாட் வந்து ஃபஸ்ட் வந்து யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்டாக கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து யூனிட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்போஷனல் ப்ரைஸ்னு ஒரு கேட்டகரி கூட. ஸோ அதுக்கான கொஸ்டின் 31st பாருங்கள், எவ்ரிதிங் ஃபால்ஸ் டு த கிரவுண்ட் டேஸ் எர்த் கிராவிடேஷன்னா பிகாஸ் ஆஃப். அந்த காரணத்தினால் இதில் சில வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான மீனிங் நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ இன்ஸ்பெக்ட் ஆஃப், டெஸ்பைட், ஆல்தோ, ஈவன் தோ, இது எல்லாம் ஒரே மாதிரி இருந்த பதிலும். அதே மாதிரி ஆன் பிகாஃப் ஆஃப்னா அவர்களின் சார்பாக, இன்ஸ்டெட் ஆஃப்னா அதற்கு பதிலாக. இந்த பிகாஸ் ஆஃப் ஓவிங் டு டியூ டுன்னு சொல்லும் போது ஆன் அக்கௌண்ட் ஆஃப் கம்பேர் அந்த காரணத்தினால் சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 32
The trial was conducted dash the procedure in accordance with அந்த விதிகளின்படி. அப்போ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 30 there is a temple right dash மைல in front of ரொம்ப முக்கியமானது. 34 அஸ்ய வந்தாவே ரிசல்ட் ஆஃப். அப்போ ஆப்ஷன் பி ரிசல்ட் ஆஃப். 35 ஃபெயிலியர் இஸ் ஆஃப்டன் கிடையாது, ஆஃபன் அடிக்கடி. ஃபெயிலியர் இஸ் ஆஃபன் த டேஷ் the consequence, that means ஆப்ஷன் பி. 36 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் children are given toys dash sweets on children's day. அதாவது டாய்ஸும் கொடுத்தோம், இன் அடிஷன் மேலும் கூட, அதாவது பிசைட்ஸ்னு சொல்லுவோம். அந்த கான்செப்ட் ஆப்ஷன் பி. 37 the parents must be informed dash இன்கேஸ்னா ஒரு வேலை. 38 வந்து பார்த்தா it didn't turn up dash is decision due to. 13 global warming dash the greenhouse emission as an effect of. அந்த காரணத்தில் நடக்கிறது தான் இப்போ நமக்கே தெரியும் வந்து புவி வெப்பமாயது. 40 வந்து dash several warning அப்படின்னா இன்ஸ்பெக்ட் அப்படின்னா இருந்த போதிலும் பண்ண. அப்போ இந்த வார்த்தை ஒரு இன்ஸ்பெக்ட் ஆஃப் டெஸ்பெக்ட் தோ ஆல் தோ ஈ வந்து எழுத ஒரே மீனிங் தான் இருந்த போதிலும். அடுத்து நம்ம பார்க்குறது ஆர்டிகல்ஸ். நம்ம புக் பேக்கில் ரூல்ஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க, ஆனால் நம்ம வந்து சூஸாக கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம ரூல்ஸ் சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன்று 41 மை ஃபாதர் இஸ் டேஸ் எல்ஐசி ஏஜென்ட் அண்ட் எல்ஐசி. இதில் ஆக்சுவலாக அப்ரிவேஷன் கூட தான் ஆன் போடணும், அதுக்கு சில ரூல்ஸ் சொல்லியிருக்கோம். அதாவது இதில் ஸ்டார்ட் பண்ணுற அப்ரிவேஷன் எல்லாமே ஆன் போடும். அப்போ எஃப்ஹெச் எல்எம்என் எக்ஸ்ஆர்எஸ் சொல்லக்கூடியது. 42 சிபி ஆஸ் ரிட்டர்ன் ஹோம் ஃபார் டேஸ் ஏ மொமெண்ட் ஏன் மொமெண்ட். அந்த தேட்ஸ் நம்ம சொல்லும் போது லிட்டில் ஃபியூ லிட்டில் மூமெண்ட் கிடையாது, மொமெண்ட் வந்து ஏற்படணும். இ கேவ் டேஸ் 1 ரூபி காயின் டு த பிளைண்ட் பெக்கர்னா ஏதான். ஏன்னா ஒன் ரூபி காயின் 1 ரூபி நோட் யூரோப்பியன் யூனிவர்சிட்டி யூஸ்ஃபுல் யூனிகான் யூனிட் இதெல்லாம் வரும் ஏ தான் போடணும், வவல் சவுண்ட் கிடையாது. 44 யூ வில் பி பேக் இன் an hour. இது வந்து ஹாசன் ஹம்பிள் ஆனர் அவர் ஆனரபிள் கம்மா. அப்போ ஹாசனா அண்ட் தான். நெக்ஸ்ட் ராஜ் இஸ் பிளேயிங் டேஸ் பியானோன்னா இதுதான் த பியானோ, ஏன்னா மியூசிக்ன்ற த போடுறோம். 40 அண்ட் ஆனஸ்ட் மேன். இது ஹாஸ் சவுண்டு, இஎஸ்டி வந்து த போடுவோம், ஆனால் இது ஹாஸ் சவுண்டில் சொல்கிறனால வவலர்னா அண்ட் ஆனஸ்ட் மேன். 46 டேஸ் கங்கா இஸ் அன் ஓலி ரிவர்னா த கங்கா, ஏன்னா ரிவர் சொல்கிறதுக்குரிய கான்செப்ட். நெக்ஸ்ட் 47 ஐ மேட் டேஸ் யூனிவர்சிட்டி காலர்னா ஏன்னா யூனிவர்சிட்டி யூரோப்பியன் வந்து கட்டாயம் நம்ம வந்து இதுதான். 40 தோனி இஸ் டேஸ் பெஸ்ட் கேப்டன் த பெஸ்ட் கேப்டன், ஏன்னா சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம்ல. த சன் ரைசஸ் இன் த டேஸ் ஈஸ்ட்னு சொல்லும் போது டைரக்ஷன் த ஈஸ்ட் சொல்கிறோம். நெக்ஸ்ட் 50 வி ரீட் டேஸ் இந்து டெய்லின்னு நியூஸ் பேப்பர்ஸில் தேவைப்படும். ஓவராலாக இந்த 10 கொஸ்டின் ப்ராக்டிஸஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் கேட்டகரியில் புக் பேக்கில் இருக்க கொஸ்டின்லாம் நம்ம செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம தெளிவாக சொல்கிறேன், கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 51 பாருங்கள். இஸ் பிஹேவியர் வெக்ஸஸ் மீ. இது புக் பேக்கில் இருக்குது, இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது. அப்போ இஸ் பிஹேவியர் சப்ஜெக்ட், வெக்ஸஸ் வந்து வெர்பு, மீ வந்து ஆப்ஜெக்ட். அப்போ மீ வந்து ஐ, ஆக்சுவலாக ஐயை மீயாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம். அது இப்போ மீயை ஐயா அப்போ ஐ வந்தாவே அந்த இதோட ஃபார்ம் வந்து ஈஸ் அல்லது ஆம் அல்லது ஆர் போட்டு பிபி. அப்போ ஐ வந்திருக்கலாம் ஆம்பர். அப்போ ஐ ஆம் வெக்ஸோட பிபி வெக்ஸ்டு பை இஸ் பிகர். அப்போ ஓவிஎஸ் ஆப்ஜெக்ட் வெர்பு பை சப்ஜெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு எஸ்விஓ பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓவிஎஸ் எழுது, அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ண கரெக்டாக எழுதிக்கலாம். 52 வந்து ப்ரெசன்ட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய கொஸ்டின். யூ ஆர் மேக்கிங் எ கேக்னா யூ சப்ஜெக்ட் ஆர் மேக்கிங். ஆர் மட்டும் வெர்பு கிடையாது, ஏன்னா பி ஃபார்ம் வெர்பு வந்து அதுக்கப்புறம் வெர்ப் ப்ளஸ் செஞ்சால் ரெண்டு சேர்த்து வெர்பு போடுவோம். அப்போ எ கேக் வந்து ஆப்ஜெக்ட் நான். அப்போ எ கேக் இஸ் பீயிங், ஏன்னா இதோட ஃபார்ம் ஈஸ் அல்லது ஆம் அல்லது ஆர் போட்டு பீயிங் போட்டு பிபி. அப்போ இஸ் பீயிங் மேட் பை யூ நவ். 53 தே ஹேவ் ஆஸ்க்டு மீ டு பே த ஃபைன்னா தே சப்ஜெக்ட் ஹேவ் ஆஸ்க்டு வெர், மீ வந்து ஆப்ஜெக்ட் டு பே த ஃபைன் அர்ஜென்ட். அப்போ மீ வந்தாவே ஐ. அப்போ ஐ ஹேவ் பீன் ஆஸ்க்டு பை தம் டு பே த ஃபைன் கம்பேர் பண்ணுறோம். 54 அவர் ஆர்மி ஹஸ் டிஃபீட்டட் த எனிமினா த எனிமி ஹேஸ் பீன் கம்பேர் பண்ணோம். எப்படி பண்ணோம்? ஹேஸ் பீன் டிஃபீட்டட் பை அவர் ஆர்மி. 55 த மேனேஜர் அப்பாயிண்டட் மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னா இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியமாக. இடி கொடுத்த பாஸ்ட் டென்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணால் மெனி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸ் were appointed by the manager. 55 56 the salesman answered all the question patiently. but the salesman subject answered வந்து verb, all the question வந்து object, patiently வந்து adjunct. அப்போ வந்து இது past tense கொடுத்தா was or were plus pp. அப்போ all the questions were answered by the salesman patiently. 57 பாருங்க, இது வரைக்கும் ஆக்டிவ்ல இருந்து பேசிவ் தான் பார்த்துருக்கோம், ஆனால் இந்த கொஸ்டின் பேசிவ் இந்த ஆக்டிவ் ரொம்ப சிம்பிள். அந்த வாசும் பை மட்டும் எழுதிட்டு எஸ்விஓல எழுதணும். ஆக்சுவலாக ஆக்டிவ்ல இருந்து பேசிவ்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஓவிஎஸ் எழுதுவோம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ். இது எப்படி சார் பேசிவ்னு கண்டோம்னா பை கொடுத்தானா பேசிவ் வாய்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ பை வாஸ் இது வந்து பாஸ்ட். அப்போ மை கிராண்ட் மதர் பெயிண்டட் தட் பார்ட்ரைட். இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க பப்ளிக்கில். ஸோ ரொம்ப சிம்பிளாக எழுதிக்கலாம். 58 பேசிவ் வந்து ஆக்டிவ் தான் பை கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மிலிட்டன்ஸ் அப்படின்னு போராளிகள் சொல்லுவோம். ஸோ இப்போ சப்ஜெக்ட் சொல்லும் போது வந்து பார்த்தா இந்த போலீஸ். அப்போ இந்த மெத்தட் வந்து நமக்கு எதில் கொடுத்தா பாஸ்ட் கண்டினியூஸ், ஏன்னா வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் பீயிங் ப்ளஸ் பிபி கொடுத்தா. அப்போ பாஸ்ட் டென்ஸ் சொல்லும் போது வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் ஐஎன்ஜி. அப்போ த போலீஸ் வேர் டேக்கிங் த மிலிட்டன்ட் டு த ப்ரீசன். ரொம்ப சிம்பிள். 59 ரொம்ப சிம்பிளான மெத்தட். மாலினி சப்ஜெக்ட் ஆட் பாட் வெர்ப் எ கலர்ஃபுல் ஆட் ஆப்ஜெக்ட். அப்போ ஆட் ப்ளஸ் பிபி வந்தாவே ஆட் ப்ளஸ் பீன் ப்ளஸ் பிபி தான். அப்போ எ கலர்ஃபுல் ஆட் ஹேட் பீன் பாட் பை மாலினி ஃபார் அர் டாட்டர். நெக்ஸ்ட் 60 ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரோசி சப்ஜெக்ட் வில் சால்வ் வெர்ப் த ப்ராப்ளம் ஆப்ஜெக்ட். அப்போ த ப்ராப்ளம் வில் பி சால்வ்டு பை ரோசி. எப்படி கம்பேர் பண்ணுற சொல்லுங்க பாருங்க. the problem will be solved by ரோசி. ரொம்ப சிம்பிள் தான். அடுத்து இம்பரேட்டிவ் மெத்தட் புக் பேக்கில் ரொம்ப முக்கியமான. ப்ளீஸ் வந்தாவே யுவர் ரெக்வஸ்டட்.
ஆக்சுவலாக அந்த கொஸ்டின் லெட் மெத்தட்லேயே எழுதலாம். நீங்கள் யூ ஆர் ரெக்வஸ்டட் அப்போ யூ ஆர் ரெக்வஸ்டட் டு அசம்பிள் இந்த கிரவுண்ட். அப்போ ரொம்ப சிம்பிள் தான். ப்ளீஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா போதும். ப்ளீஸ் டூ நாட் யூஸ் மொபைல் ஃபோன்ஸ்னால் யூ ஆர் ரெக்வஸ்டட். டூ நாட் வந்து நாட் அப்போ நாட் டு யூஸ் மொபைல் ஃபோன்ஸ் இயர். ஒர்க் ஹார்ட்னா யூ ஆர் அட்வைஸ்டு டு ஒர்க் ஹார்ட். டூ நாட் ஈட் ஜங்க் ஃபுட்னா யூ ஆர் அட்வைஸ்டு நாட் டு ஈட் ஜங்க் ஃபுட். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ப்ளீஸ் கால் இம் அட் ஒன்ஸ்னா யூ ஆர் ரெக்வஸ்டட் டு கால் இம் அட் ஒன்ஸ். 66 வந்து கோ ஃபார் ஏ ஜாக் எழுதினவன் யூ ஆர் அட்வைஸ் டு கோ ஃபார் ஏ ஜாக். இந்த மெத்தட் எல்லாமே இம்ப்ரெட்டிவ் சொல்லும் போது ஆர்டர் அட்வைஸ் வாண்ட் ரெக்வஸ்ட். அப்போ ஆர்டர் அட்வைஸ் பண்ணுறது நம்ம ஆர்டர் அட்வைஸ் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வான் பண்ணுற மாதிரி சொல்லும் போதுக்குன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளே சொல்லணும்னா டோன்ட் டச் த எலக்ட்ரிக் வயர் சொல்லும் போது அது நம்ம வான் பண்ணுறோம், இல்லை ஆர்டர் போகிறதா கூட சொல்லிக்கலாம். ஆனால் ப்ளீஸ் வந்து ரெக்வஸ்ட் மட்டும் கம்பேர் பண்ணுங்கள். இப்போ ப்ளீஸ் டூ நாட் வாக் ஆன் த கிராஸ்னா யூ ஆர் ரெக்வஸ்டட். டூ நாட் வந்து நாட் வந்து ப்ளீஸ் ரிமூவ் பண்ணிக்கிறோம். அப்போ நாட் டு வாக் ஆன் த கிராஸ். கிராஸ் த பிஸி ரோட் கேர்ஃபுல்லி அட்வைஸ் பண்ணுறோம். அப்போ யூ ஆர் அட்வைஸ் டு கிராஸ் த பிஸி ரோட் கேர்ஃபுல்லி. அடுத்து 19 இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் வந்து வி ஷல் ஹேவ் காட் த அப்ளிகேஷன். அப்போ வி வந்து சப்ஜெக்ட், ஷேல் ஹேவ் காட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வெர்பு, த அப்ளிகேஷன்றது ஆப்ஜெக்ட். அட் திஸ் டைம் சொல்லும்போது வந்து அர்ஜென்ட்டாக கம்பேர் பண்ணுறோம். அப்போ இது ரொம்ப 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 சிம்பிளான மெத்தட் தான். இதில் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டில் கம்பேர் பண்ண இந்த அப்ளிகேஷன் வில் ஹேவ் ஐவி வந்தால் தான் ஷேல் யூஸ் பண்ணும். அப்போ மற்ற எந்த ஆப்ஜெக்ட் வந்தாலும் எந்த சப்ஜெக்ட் கம்பேர் வில் தான். அப்போ இந்த அப்ளிகேஷன் வில் ஹேவ் பின் காட் பை அஸ் அட் திஸ் டைம் டுமாரோ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஐ கேன் டீச் கிராமர் கிளியர்லி சொல்லும் போது நம்ம என்ன பண்ணால் கிராமர் நல்லா ஐ சப்ஜெக்ட், கேன் டீச் வெர்ப், கிராமர் வந்து ஆப்ஜெக்ட், கிளியர்லி அர்ஜென்ட். இது மாடல் வெர்ப் மெத்தட். அப்போ என்ன கம்பேர் பண்ணுறோன்னா கிராமர் கேன் பி டாட் பை மீ கிளியர்லி. நெக்ஸ்ட் 21st வந்து இதில் கம்பேர் பண்ண நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ரைட்டிங் த டெஸ்ட். அப்போ த டெஸ்ட் இந்த மெத்தட் வந்து பாஸ் கண்டினியூ. அப்போ த டெஸ்ட் வாஸ் பீயிங் ரிட்டன் பை த ஸ்டூடெண்ட். ரொம்ப சிம்பிள் தான். 22 வந்து பார்த்தா மாடல் வெர்பில் இ சப்ஜெக்ட், குட் கெட் வந்து வெர்பு, ஃபுல் மார்க்ஸ் வந்து ஆப்ஜெக்ட், இன் இங்கிலீஷ் வந்து அர்ஜென்ட். அப்போ ஃபுல் மார்க்ஸ் குட் பி காட் ஆர் காட்டன் இதனால் எழுதிக்கலாம் பை ஹிம் இன் இங்கிலீஷ். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தே சாங் த சாங்ஸ் எக்ஸ்டர்டே. அப்போ த சாங்ஸ் வேர் சங், ஏன்னா இது பாஸ்ட் டென்ஸ். தே சப்ஜெக்ட், சாங் வெர்பு, த சாங் ஆப்ஜெக்ட், எக்ஸ்டர்டே அர்ஜென்ட். அப்போ த சாங்ஸ் வேர் சங், சிங் சாங் சங் பை them yesterday. அடுத்து she is watching the movies now present continuously இருக்கு. ஏன்னா is அல்லது am plus verb plus. அப்போ the movie she subject, is watching verb, the movies subject, now adjunct. அப்போ the movies are being watched. again so the movies are being watched by her now. 25th வந்து பார்த்தீங்கன்னா my students learn the grammar daily. அப்போ my students subject, learn verb, the grammar object, daily adjunct. அப்போ the grammar is learnt or learned by my student daily. ஸோ ஓவராலாக இதில் கம்பேர் பண்ணியிருக்க இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 யூனிட்டில் இருக்க கிராமர் ப்ளஸ் செப்பரேட்டாக ஒரு கன்சால்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து 11 பேஜஸ் இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இது ஜஸ்ட் 3 பேஜஸில் ஒரு பிடிஎஃப் நான் கிரியேட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ from GR Success STC for your valuable support, and also I wish you all success to score high marks in the first midterm. நம்மளுடைய டார்கெட் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் மிட்டம் நீங்கள் எல்லாரும் நல்ல மார்க் எடுக்கணும். ஸோ அதற்கு நம்மளுடைய சேனல் GR Success STCயில் எல்லா சப்ஜெக்ட்டுமே கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து படிங்கப்பா. ஃபஸ்ட்லேருந்தே படித்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக மீண்டும் அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே, தேங்க்யூ, பாய்.